ஹலோ காய்ஸ், கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரே மைண்ட் அப்செட்டாக இருந்தது சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு எங்கன்னா லாங் ட்ரைவ் போகலாம் சொல்லிட்டு வண்டி டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம லாங் ட்ரைவ் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை. இந்த பருவதமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணாமலைன்ற ஊரில் தான் இருக்குது. மலேசியாவுக்கு எப்படி முருகன் ஃபேமஸோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம பருவதமலை தான் ஃபேமஸ்ஸு. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 4500 அடி உயரம். அப்படி இந்த மலையில் என்ன தான் ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, என்னாலுடைய சிவன் இருக்கார் இந்த மலையில். நீங்களும் எவ்வளவோ சிவன் கோயிலுக்கு போயிருக்கலாம், வேண்டியிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்கும். இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை வந்தீங்கனாலே உங்கள் தீராத கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாக தீர்ந்து போயிடும். ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் பார்க்கணுன்னா ஒரு முறையாவது இந்த பருவதமலைக்கு வந்து போங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு கவலையாக இருந்தாலும் டிப்ரெஷனாக இருந்தாலும் இந்த மலைக்கு நீங்கள் ஒரு முறை வந்தீங்கனாலே நீங்கள் எல்லாம் நார்மலாக மாறிடுவீங்க. என்னாலுடைய சிவன் அழைச்சாருனா மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க, சொர்க்கத்தையே பார்க்குற போல் இருக்கும். இப்போ ஒரு வழியாக நம்மளுடைய நடப்பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இதுதான் கல்லுப்பாதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரே கல் முள்ளுமாக இருக்குது. சைட்லலாம் ஒரே பள்ளம். இப்படி இந்த நேச்சரை பாருங்களேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு. அது இப்போ இந்த சூரியன் சன்செட்டை பாருங்கள். சன்செட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வீட்டுக்கு போகவே தோணாது. இந்த சன்செட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கேயே தங்கிடலாம் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது இந்த சன்செட்டு. இந்த மாதிரி சன்செட்லாம் பார்த்துருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறது கடப்பாறை பாதை. இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸானதுன்னா இந்த கடப்பாறை பாதை தான். ஏன் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கே தெரியும். எப்படி ஒரு செங்குத்தான மலையில் கம்பியை பிடிச்சிட்டு ஏறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதில் தான் அது கம்பியை பிடிச்சிட்டு ஏறதுனால தான் அது பேர் கடப்பாறை பாதை. இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்பியை பிடிச்சிட்டு நம்ம ஏறிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்மளுடைய 2 சைடும் பள்ளம் இருக்குது. ஸ்லிப் ஆகிடுமோன்ற பயத்தை தவிர்த்து நம்ம இன்னும் மேலே ஏறி வந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு இன்னும் சூப்பரான அதிசயங்களை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ட்ரை பண்ணி நம்மளால் முடியும் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தோன்னா இதோட இன்னும் அழகாகவே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மேகத்தை பாருங்கள். மேகம் அப்படியே ஒரு ப்ளூ சன்னு ரைஸ் ஆகும்போது நம்மளை சுற்றி எப்படி ஒரு பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி ஒரே மேகக்கூட்டம், நம்ம பக்கத்தில் சூரியன். இதை பார்த்தோன்னா கீழே இருக்க ஆழத்தை இந்த மேகம் மறைச்சிடுச்சு. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது பார்க்கணும். ஒரு முறையாவது நீங்கள் வந்தீங்கன்னா கீழே இருந்த எவ்வளோ த்ரில்லிங்கான இடத்தையும் நம்ம கடந்து இந்த இடத்த பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ ஒரு சன்ரைஸ் பாயிண்ட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு போங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வராது.